நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த செய்தியாளர் தேவேந்திரன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு தலித் இளைஞர் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கொலையை இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. என்ன நடந்தது? ஏன் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு கொலை செய்யப்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். நீங்கள் தமிழக க்ரைமில் இது மாதிரி நடந்ததே இல்லை. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் குமாரசாமி கவுண்டன்புதூர்னு ஒரு ஊர். அந்த ஊரை சேர்ந்தவங்க அங்கே விமலான்னு ஒரு அம்மா. அவங்க ஹஸ்பண்ட் சண்முகம், அவர் செத்து போயிட்டார். அவருக்கு 3 பொண்ணுங்க, ஒரு பையன். அதில் இந்த ஒரு பையனோட பேர் வந்து பெருமாள் என்கிற கார்த்தி. வீட்டில் கார்த்தினும் கூடுவாங்க, வெளியில் பெருமாள்னு கூடுவாங்க. இந்த பையன் அவங்க ஊர்லேயே பக்கத்துலேயே நடந்து போனால் ஒரு 20 அடியிலே ஒரு செங்கல் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி பேர் என்னன்னா சுஜிதா ஹாலோ பிரிக்ஸ். அந்த ஓனர் பேர் வந்து பன்னீர்செல்வம். அவர் அமைச்சர் சக்கரபாணிக்கு பினாமியாக இருக்கிறாருன்னு அந்த ஊரே சொல்லுது. ஓகே. இப்போ ஏன் இந்த விஷயத்தை நம்ம பெருசு பண்ணி பேசுகிறோம்? பெருசு நம்ம பண்ணல, யாருமே பெருசாக்க விரும்பலை, எந்த பத்திரிகையுமே எழுதலை. ஏன்னா இது அமைச்சர் தொடர்புடைய கம்பெனின்றதால. அப்படியா? இல்லை, இதில் என்ன பிரச்சனைன்னே தெரியல. ஒரு சாதாரண விஷயமா இருந்தால் கூட எழுதுகிற தினத்தந்தி, ஒரு சின்ன செய்தியாக குட்டி செய்தியாக போடுற தினத்தந்தியோ தினகரனோ தினமலரோ எந்த பத்திரிகைகளும் எந்த சோசியல் மீடியாவும் எழுதலை. ஆமாம், இதை நம்ம தலித்துன்னு பார்க்கல. நான் அப்படி பார்க்கல. நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், அதனால நான் அப்படி பார்க்கல. ஒரு பொதுவான இளைஞன் கொல்லப்படுறான். எப்படி கொல்லப்படுறான்னா, இப்போ உங்களுக்கு எனக்கும் கொலை அப்படின்னா நான் ஒரு கத்தியத்தை வெட்டிடுவேன், இல்லை நீங்கள் என்னை வெட்டுவீங்க, செத்து போயிடுவோம். இந்த கொலை எப்படி தெரியுமா நடக்குது? இந்தியாவிலே இது வரைக்கும் அது மாதிரி கொலை நடக்கலைங்க. சாதாரணமாக துண்டு துண்டாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்த கொலையை கூட பார்த்துக்கிறோம், குக்கரில் வேக வச்சு அந்த கொலையை கூட பார்த்துக்கிறோம். ஏன் தமிழ்நாட்டையே அதிர வச்ச ஜான் டேவிட் கொலை, நாவரசு கொலை, அதை கூட பார்த்துக்கிறோம். வெட்டி துண்டு துண்டாக ட்ரெயின் ரோட்டில் போட்டுன்னு வந்துட்டான், அதை கூட பார்த்துக்கிறோம். எப்படி இதை கொலை பண்ணுறான்னா, இந்த கார்த்தி என்கிற பெருமாள் என்கிற கார்த்தியை கூட்டுன்னு போகிறான். நைட்டு கூட்டுன்னு போனதாக சொல்லப்படுது. போலீஸ் சொல்கிற எஃப்ஐஆரில் சொல்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். கூட்டுன்னு போய் முதல்ல வந்து அவன் உடம்பு முழுக்க சைலன்சரில் சூடு வைக்கிறான். நம்ம மோட்டர் பைக் சைலன்சரில் சூடு வைக்கிறான். ஒரு இடத்துல வைக்கல, உடம்புல நிறைய இடத்துல வைக்கிறான். அடுத்தது ஆணுறுப்பை அறுக்கிறான். அடுத்தது ட்ரில்லிங் மிஷின் வச்சு உடம்ப ஓட்ட போடுறாங்க, பூமியில் ஓட்ட போடுவோம்ல அந்த மாதிரி. அப்புறமா சாகடிக்கிறான். இப்போ போலீஸ் சொல்லுது ஒரே ஒருத்தன் தான் அதோட குற்றவாளி, அவன் பேர் ஸ்ரீதர், அவன் இவனுக்கு ஃப்ரெண்டு, இவனும் ஹோமோ அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை சொல்லுது. சரி, இவன் போலீஸ் சொல்கிற மாதிரி அவன் ஓரின சேர்க்கையாள்னா கூட இருக்கட்டும், ஒரே ஒருத்தனால எப்படி கொலை பண்ண முடியும்? ஏன்னா அந்த பையன் வந்து 10 கிலோ 15 கிலோ இல்லை, குறைந்தபட்சம் 65 to 68 கிலோவில் இருக்கான். நீங்கள் படம் காட்டுறேன் பாருங்கள். அவனை எப்படி ஒரே ஆள் பிடிச்சி சைலன்சரில் சூடு வைக்க முடியும்? எப்படி ஒரே ஆளை படுக்க வச்சு ட்ரில் போட முடியும்? உடம்புல ட்ரில்லிங் மிஷின் எங்கேருந்து வந்துச்சு? சைலன்சர் எங்கேருந்து வந்துச்சு? சரி, இதில் கூட பண்ணிட்டேன். ஏன் ஆணுறுப்பாக இருக்கிற? அவன் ஓடுன சேர்க்கையாளர், ரைட்டு, உன் கூட அவன் விரும்பி தானே வரான். அப்படி இருக்கும்போது ஏன் நீ வந்து ஆணுறுப்பாக இருக்கிற அவசியம் என்ன ஏற்படுது? ஏன் நீங்கள் போலீஸ் அதில் விசாரிக்கல? இல்லை, இன்னொரு விஷயம், இது சம்மந்தமாக நான் அவங்க அக்கா கிட்ட பேசுகிறேன். சங்கீதா அவங்க அக்கா, அவங்க வந்து ஒரு 12th வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. யாருமே எழுதலைங்க, எல்லாம் பேசினாங்களே தவிர யாரும் எழுதலை, நாங்கள் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணணும் இல்லைம்மா. சரி, நாங்களாம் உதவி பண்ணுறோம். என்ன நடந்துச்சு? தமிழ்நாட்டில் யாருமே எழுதலைங்க, எவனுமே எழுதலை. நான் யோகின்னு காலர் தூக்கிறான்ல, அவன்லாம் ஒட்டஞ்சத்திரம் பக்கம் போனால் கார்த்தி குடும்பம் செருப்பால் அடிக்கும். ஒருத்தன் கூட எழுதலை. ஆனால் அந்த பொண்ணு சொல்லுது, சார் என் தம்பி ஓரிணைய சேர்க்கையாளராக சார், ஒத்துக்கிறேன் சார். இந்த பையன் கூட ஸ்ரீதர் கூட சந்தோஷமாக தான் அவன் இணங்கி போய்கிட்டு இருந்தான். இன்னைக்கு ஏன் போல என் தம்பி? ஏன் போல? ஏன் இன்னைக்கு என் தம்பி போல? என்ன ரீசன்? காரணம் என்ன? அவங்க சொல்கிற மாதிரியே நான் ஏற்றுக்கிறேன் சார். ஆனால் இன்னொரு விஷயம் தெரியட்டுமா? என் தம்பிக்கு ஈவினிங் இருட்டுன்னா பயம், அவனுக்கு பேய் பயம். நான் என் அக்கான்றதுனால சொல்லலை, நீங்களே வந்து எங்கள் ஊரில் விசாரிச்சுக்குங்க என் தம்பி எப்படின்னு. எப்பயாவது குடிக்கிற பழக்கம் உண்டு என் தம்பிக்கு. ஏன்னா அன்றைக்கி ரொம்ப வேலை, அதிகமான வேலையாக இருந்தால் அவன் குடிப்பான். குடிப்பான்னா தன் நிலை மறந்துலாம் குடிக்க மாட்டான், சும்மா கொஞ்சமாக
கொஞ்ச நாளாவே நாங்கள் வேலைக்கு போக மாட்டோன்னு என் தம்பி சொல்லியிருந்தான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தானே அவங்க அக்கா சங்கீதா வாக்குமூலம் தராங்க. அப்போ போலீஸ் வந்து மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு இப்படி அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்கிறீங்க. ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிற பையன் பொண்ணுக்கெல்லாம் எந்த பழக்கமே கிடையாதா? தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த போலீஸ் ஆஃபீஸர், எந்த இல்லை எஸ்ஐ இன்ஸ்பெக்டரு எல்லாம் யோகின்னு அவனா சொல்ல சொல்லுங்கள். என் பிள்ளை யோகியன் அப்படி அவனா சொல்ல மார்த்தட்டி சொல்ல சொல்லுங்கள். நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் புள்ளி விவரம் எடுத்தீங்கன்னா பல போலீஸ்காரன் புள்ள கஞ்சா வைக்கிறான், பல போலீஸ்காரன் புள்ள பொறுக்கி ஆகிறான். ஆனால் எவனோ ஒருத்தன் இழிச்ச வாயன் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா அவன் ஓரின சேர்க்கையாளன், ஒரே ஒருத்தன் தான் கொலை பண்ணான், ஒரே ஒருத்தன் இங்கிலீஷ் பட மாட்டா இதை, ஒரே ஒருத்தன் வானூர்ப்பா இருப்பான், சைலன்சரில் சூடு வைப்பான், உடம்பு ட்ரில்லிங் போடுவான். என்ற அறிவு இல்லை உங்களுக்கு, மனசாட்சி வேணா? எப்படா உங்களுக்கு மனசு வந்து எழுதுறீங்க? உங்கள் நான் அழிவு போகாத 3-4-5 பேர் செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. இப்போ யாரை காப்பாத்துறாங்க? அப்போ யாரையும் காப்பாற்றுற? யாரு? அமைச்சர் சக்கரபாணின்னு சொல்கிறாங்க. அந்த அமைச்சர் சக்கரபாணியோட பினாமி கம்பெனி தான் சுஜித் ஆலோ பிரிக்ஸு பன்னீர்செல்வம்னு. அப்போ என்ன நடந்திருக்கான்? ஏதோ பெரிய விஷயத்த மறைக்கிறதுக்கு இவனை ஏமாற்றி கொலை பண்ணுறீங்க. கொலை பண்ணுறது பண்ணிட்டீங்க, நீங்கள் காட்டாதீங்க, போஸ்ட்மார்ட்லேயே காட்டாதீங்க, கத்தியால் குத்திட்டான்னு போங்க. யார் உங்களை கேட்க போகிறான்? எத்தனை விஷயத்தை நீங்கள் மாற்றுறீங்க, ஏமாத்துறீங்க, மறைக்கிறீங்க, அப்படியே தெளிவாக நடந்துக்கிறீங்களா யோகியமா? தமிழ்நாட்டு போலீஸ் அப்படியே ரொம்ப சத்திய கீர்த்தியா? நீங்கள் மனசாட்சி இல்லையாடா உங்களுக்குலாம்? காக்கி சட்டையை துவைச்சி போடுங்கடா அடிக்கடிக்கு. மனசை தான் துவைக்கலைன்னா கூட காக்கி சட்டையாக துவைச்சி போடுங்க. இருக்கிற மாதிரி எழுதிட்டு போயேன். உனக்குன்னா ஏன் வலிக்குது? செத்து போனவனா உன் தம்பியா அண்ணனா? அப்போ உன் பொண்ணு உன் பையன் ஓடி போயிட்டா அதை மறைச்சிடுவீங்க. உன் பையன் உன் பொண்ணு தப்பு பண்ணால் மறைச்சிடுவீங்க. தமிழ்நாட்டில் எந்த போலீஸ் ஆஃபீஸரு இல்லை எந்த போலீஸ்காரன் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் 8 பொண்ணுங்க பையன்லாம் கரெக்டாக ஹெல்மெட் போட்டு போயிடுறான்? எவனும் குடிச்சிட்டே வண்டி ஓட்டுறது இல்லையா? வெக்க கேடு சொன்னான். ஓகே, இதில் வேற பின்னணி என்னவா இருக்கும்? இந்த இவ்வளோ பெரிய கொலை பண்ணுறதுக்கு, அதை மறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை இவர் பார்த்துருக்காரா, இல்லை இவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால கொலை பண்ணியிருக்கலாமா, இல்லை வேற ஏதாவது இருக்கா? அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் விசாரித்த வரைக்கும் இந்த சுஜிதா ஆலோ பிரிக்ஸ் ஓனர் இருக்கார்ல பன்னீர்செல்வம், அவர் ஏதோ ஒரு பெண் கூட அவருடைய அலுவலகத்தில் உல்லாசமாக இருந்தபோது இவன் தண்ணி குடிக்க போகும்போது பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ இவன் ஊரெல்லாம் போய் சொல்லிட போகிறான், நம்ம பேர் கெட்டுற போது, நமக்கு அசிங்கமாயிட போகுது, நம்மளோட இமேஜ் போயிட போகுது அப்படின்னு சொல்லி இவனை இந்த ஸ்ரீதரை விட்டு கொலை பண்றாரு. சரி, அப்படி கூட இந்த ஸ்ரீதர் வந்து வெறுமனே சாராயம் குடிச்சிட்டு கொலை பண்ணல, தன்னை மறக்கிற அளவுக்கு கஞ்சா. இவன் கூட 4-5 பேர் நான் சேர்ந்து தான் கொலை பண்ணியிருக்க முடியும். ஒரே ஒருத்தனால கொலை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, சத்தியமா வாய்ப்பு இல்லை. நான் கூட 30 வருஷமா கிரைம் ரிப்போர்ட்டரா வேலை பார்க்குறேன். அவன் ஒன்றும் 10 கிலோ பையன் இல்லை, ஃபோட்டோ காட்டுறான் பாருங்க, 65-70 கிலோ இருப்பான், மேக்சிமம் 63 68 கிலோ இருப்பான். இந்த ஸ்ரீதன்ற பையன் அவன் ஒல்லியாகிறான், அவன் 40 கிலோ 45 கிலோ தான் இருப்பான். எப்படிங்க அவனை தூக்கி சைலன்சர் வச்சிருக்க முடியும்? இல்லைன்னா சினிமா படத்தில் வர மாதிரி சைலன்சர் சூடாக வச்சு எத்தாந்து உடம்புல இப்படி இப்படி சூடு வைக்க முடியுமா? அப்புறம் எப்படி ஆணூர் இப்போ எந்த கத்தியில் அர்த்தம்? அந்த கத்தி எங்க? இதுக்கு எவிடன்ஸ்லாம் போலீஸ் ப்ரூவ் பண்ணலையா? பண்ணனா எவன் கேட்க போகிறான்? அந்த குடும்பத்துக்கு தான் யாருமே இல்லையா? அந்த குடும்பத்துக்கு தான் நீங்கள் மிரட்டுறீங்களே. ஏதாவது அரசியல் கட்சிகளோ இல்லை தலித்தியம் பேசுகிற அரசியல் கட்சிகள் போய் ஏதாவது சப்போர்ட் பண்ணாங்கன்னா போலீஸ் பயப்படுவான். அந்த குடும்பத்துக்கு யாருமே இல்லையே, யார் போவாங்க? மற்ற நேரத்தில் நீங்கள் காட்டுறீங்களா எப்படி கொலை பண்ண நச்சு காட்டு, கத்தி அங்கே போட்ட காட்டு, சுட்டு பிடிக்கிறது, அதெல்லாம் பண்ண வேண்டியது தானே, இதில் காட்ட வேண்டியது தானே. சைலன்சர் எங்க? எந்த வண்டி சைலன்சரு? யமாகாவா, ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டரா, சுசுகியா? அது எப்படி சூடாச்சு? இல்லை அவனை பைக்கில் ஏற்றின்னு ஊரெல்லாம் சுற்றின்னு போனீங்களா? அப்போ தானே வண்டி சூடாகும். உடம்புல எந்தெந்த பாகம் சூடப்பட்டுக்குது அந்த ஃபோட்டோ எங்க? எஸ்பி கிட்ட காட்டுங்க, ஒரு ப்ரெஸ் ரிலீஸை காட்டுங்க, உடம்புல எந்தெந்த இடத்துலலாம் சூடு வச்சுக்கிறான்னு. அப்போ எந்த மிஷின் வாங்கி, எந்த மிஷின் எங்கே வாங்கினா, யார் கடையில் வாங்கினா, எவ்வளோக்கு வாடகைக்கு எத்தான், எத்தனை நாளைக்கு முன்னாடி எத்தான், எப்படி அவன் ட்ரில் பண்ணான்? அவனும் செங்கல் சொல்ல வேலை பார்க்குற பையனுக்கு ட்ரில்லிங் எப்படிங்க போட தெரியும்? இதெல்லாம் கேட்டால் முட்டாள், இதெல்லாம் கேட்டால் அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறான்னு நம்ம ஒரு கேஸை போடுவான், இதெல்லாம் பேசிட்டானேன்னு நினைப்பான். ஆனால் மனசாட்சி கொள்ளும். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பகுதியில் நடைபெற்ற
ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான கொலை பற்றிய பல்வேறு தகவலை நியூஸ் டுடே தமிழுக்கு சொன்னமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.